நண்பர்களே வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ. இது என்னென்னா நம்ம டிரைவர்ஸ்க்காக ஒரு முக்கியமான வீடியோ. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருச்சி மதுரை டு திருமங்கலம், திருமங்கலத்துலேருந்து ரைட்டு திரும்பினா நம்ம ராஜபாளையம் ரோடு, அதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இருக்குது பார்த்தீங்களா, குற்றால செங்கோட்டை ரோடு. அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. எப்படி தான் லாரி டிரைவரில் ஓட்டுறாங்களே பாவம் தெரியல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ரோடு பொறுத்து ரொம்ப நாள் ஆகுது. அது ஏன்னே தெரில. பண்ணலாம் நிறைய கிடக்குது, என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் பாவம் டிரைவர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய வண்டி கூட பரவாயில்ல. ஆனால் எங்கே டேக் டைவர்ஷன் படி அந்த சின்ன சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன சிம்பிளே போடல. சின்ன சிம்பிள் கூட அது எத்தனோடு போட்டு வச்சுட்டாங்க, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு. டிரைவர்லாம் பாதியில் தூரம் போகிறவங்களோட டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா கரடி போட்டு தான் ஓட்ட மாட்டேன், ஒன்றும் ரொம்ப இருக்கும். பாவம் ஒரு டிரைவர் நல்ல ஸ்பீடு ஓவர்டேக் பண்ணி போனார். ஏரோ மார்க் ரைட்டில் இருக்குது டேக் டைவர்ஷனுக்கு, இவர் லெஃப்ட் சைடில் போகிறாரு. பாதி தூரம் போயிட்டு திரும்பி வராரு. நான் நினச்சிக்கிட்டேன் நானும் அவர் கூட போகிறேன். ஓஹோ ரைட் சைடில் இல்லையாட்டு லெஃப்ட் சைடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போனால் அவர் போய் திருப்புறாரு காரை. திருப்பான், நானும் திரும்பிட்டு வரேன். திரும்பி பார்த்தா துணுண்டு தான் இருக்குது. டேக் டைவர்ஷன் துணுண்டு ரவ போது கண்ணுக்கே தெரியாது, கிட்ட பார்த்தா தெரியும் லைட் வெளிச்சத்தில். அப்படி ஒரு டேக் டைவர்ஷன் பாருங்கள். நம்ம ஆளுக்கு இந்த ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது டேக் டைவர்ஷன் ஸ்டிக்கரு, அது கூட பாருங்க துணுண்டு தான் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அவர் பெருசாக போட்டு வச்சாங்க? டேக் டைவர்ஷன் பிரமாதமாக போடலாம். டேக் டைவர்ஷன் குழி குழியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மண் போடலாம். இவங்க தான் எப்போ போட்டாலும் போட போகிறாங்க. ஏன் அது சின்ன வண்டிக்கு பாவம் டயர் போய், பெரிய வண்டிக்கு டயர் போய், இன்றைக்கி டயர் என்ன ரேட்டு வைக்கிது, இன்சூரன்ஸ் என்ன ரேட்டு வைக்கிது, பாவம் தெரியுமா? அநியாயம் பண்ணுறாங்க. டிரைவர் ரொம்ப பாவம் செத்தாம்பா. ஆனால் நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வருவேன், ரெகுலராக வந்துட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப உடம்பு முடியாதால வண்டி ஓட்ட நிறுத்திட்டேன். அதனால் 10 வருஷத்துக்கு ஒரு இப்போ தான் வந்தேன். ரோடாக இருக்குது. ஐயோ மானங்கட்டு ரோடாக இருக்குது, கேவலமாக இருக்குது. அதுவும் கம்ப்யூட்டர் உலகம், எல்லா ஏரியாவும் சூப்பராக இருக்குது ரோடு. ஒரு சின்ன தெருவுக்கு போ, சிமெண்ட் ரோடு. சின்ன போது டெட் அண்டு முடிவு தெருவுக்கு போ, சிமெண்ட் ரோடு. ஆனால் சாம மெயின் ரோடுங்க அது. செங்கோட்டை கேரளா ரோடு, கேரளாவை டச் பண்ணுற ரோடு, தமிழ்நாடு விட்டு கேரளா டச் பண்ணுற ரோடு. அந்த மெயின் ரோடு அவ்வளோ கேவலம் வச்சுட்டாங்க ஐயா. ஐயோ மோசம். டிரைவருங்க தான் ரொம்ப மோசம். அதுவும் அந்த ஓனர் கம் டிரைவர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் டயருக்கு பயந்துக்கிட்டே பொறுமையாக போவாங்க. பொறுமையாக போனாலும் தூக்கம் வரும். பாவம் ரொம்ப பாவத்தை எடுத்து கொட்டிக்கிறாங்க. இவங்களாம் எங்கே தான் போய் சேருவாங்களே தெரில போ. ஆனால் நம்ம டிரைவருக்குமே ஜாக்பாட்டு ஜாலியாக இருக்கும்ல, அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே பொறுமையாக ஜாலியாக உருட்டிக்கிட்டே போகலாம். ஆனால் டைமிங் பயங்கரமாக இழுக்கும், செம டைமிங் இழுக்கும். ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போகணும், சீக்கிரம் போனால் போக முடியாது. தயவு செய்து அந்த ரோட்டில் போயிடாதீங்க. யாரோ முக்கியமான அலுவலில் மட்டும் இருந்தால் மட்டும் போவோங்க. அந்த என்ன ரோடு கரெக்டாக சொல்கிறது, திருமங்கலேருந்து ரைட்டு திரும்பின உடனே ராஜபாளையம் ரோடு, ராஜபாளையம் வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் ஒஸ்ட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரோடு, பிரமாதமாக இருக்கும். அப்படியே டகடகடன்னு இருக்கும். காரி துப்புற அளவுக்கு இருக்குது ரோடு, மட்டமாக இருக்கு ஐயா. அதனால் நம்ம நண்பர்களுக்கு இந்த வீடியோ எனக்கு ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பி தவறி இதில் போயிடாதீங்க. வேறு ரூட்டு இருந்தால் போங்க, தயவு செய்து வேறு ரூட்டு இருந்தால் போங்கள். இந்த ரூட்டில் வராதிங்க. ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. வேறு சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் சுற்றி போனால் கூட பரவாயில்ல, நம்ம டயர் தப்பிக்கும், கிளட்சி, நம்ம கால்வெளி எல்லாம் தப்பிக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பாருங்கள், இன்சூரன்ஸ் போடணும் மட்டும் கரெக்டாக டான் இன்சூரன்ஸ் போடணும். என்ன எஃப்சி எடுக்கணும், டான் எஃப்சி எடுக்கணும். ஆனால் அந்த ரோடு போட மட்டும் டான் ரோடு போட மாட்டீங்க. அடி பொறுமையாக போடுங்க. எப்போங்க ஆரம்பிச்சது இது? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது எனக்கு அந்த ரோடு ஞாபகம் இருக்குது. இன்னும் 10 வருஷம் போடவே இல்லை. நோண்டி போட்டாங்க, நோண்டி மட்டும் கிடச்சிட்டாங்க. சிங்கிள் ரோடு அது, கொஞ்சம் ஓட்டையாக இருந்துச்சு. அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். பெரிய வண்டிலாம் தெரியாது, டக்குன்னு போயிடுவாங்க, அடிச்சுட்டு போயிடுவாங்க, தெரிஞ்சிக்காது. ஆனால் ஒரு சின்ன ரோடை அருமையாக நோண்டி போட்டாங்க. பாலங்கட்டுற பேரில் பாதி தொங்கிட்டு நிற்குது, பாதி ஊஞ்சல் ஆடுது, என்ன காமெடியெலாம் பண்ணிகிட்டு இருக்கு பாலங்களை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மெயின் ரோட்டில் பாருங்கள், எப்போ படலாம் கட்டணும்லாம் கட்ட மாட்டாங்க. நம்ம ஆளுங்க நுனி மரத்தில் அடிமரத்தை விட்டுவாங்க இல்லை, அப்படி தானே? எங்கெங்கெல்லாம் பாலம் கட்டுறது நம்மளுக்கு தெரியாதா? ஆனால் சர்வே மட்டும் பயங்கரமாக எடுக்கிறீங்க. ஆனால் அந்த வீடியோ பாலம் போடணும்னா ஒன்றும் தெரியாதா உங்களுக்கு? இந்தளவுக்கு மக்கள் வரும், எதிர்காலத்தில் இப்படி இருக்கும், இப்படி போகணும்னு தெரியாதா? அதெல்லாம் தெரியும்.
தெரிஞ்சே தப்பு பண்ணுறது, இது தவறானது. இது பாவம் யார் பாதிக்கப்படுறா? நீங்கள் மட்டும் வந்து செல்லுன்னு போயிடுவீங்க, நாங்கள் மட்டும் ரொம்ப குண்டு முள்ளு உழுந்து போகணுமா? நாங்கள் சொந்தமாக வண்டி வச்சுருக்கல, இன்சூரன்ஸ் கட்டலை, டேக்ஸ் கட்டலை, சும்மா இருக்கும். ஏன் நண்பர்களே, இதெல்லாம் கேளுங்க நண்பர்களே. நம்ம டிரைவர் இன்னும் தான் கேட்கணும், நம்ம கேட்கலாம், வேறு யார் கேட்க போகிறோம்? கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஏன் நண்பர்களே இப்படி இருக்காங்க பாருங்கள். அந்த ரோடு சுத்தமாக இல்லை, சுத்தமாக திருமங்கல் ரோடே இல்லை, சுத்தமாக இல்லை, ரவை கூட இல்லை. ஏன்னா ரோடை பிளாக் பண்ணிடலாமா? இல்லைண்ணா நீங்கள் அவங்க அந்த ஊருக்காரங்க மட்டும் போகணும்னு சொல்லிட்டு இந்த ரோடு சரியில்லை, இந்த ரோட்டில் யாரும் போகாதீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி வந்தாலும் பரவாயில்ல, சுற்றி போங்கன்னு சொல்லிடலாம்ல. அங்கே போர்டு விளக்கமாக பெரிய போர்டே போட்டுடலாம். எங்கே ஒன்று ஸ்டிக்கரே ரவுபோது விட்டுருக்காங்க, கண்ணுக்கே தெரிய ஸ்டிக்கர், டேக் டேவிஷன் ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க. ஆனால் மழை நாளில் போனீங்க கண்டிப்பாக உயிர் சேதம் ஏற்படும். தயவு செய்து அங்கே போகாதீங்க. இவங்களாம் வந்து உயிரை பற்றி கவலையே கிடையாது, எவனுக்கும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவு செய்து மழை நாளில் மட்டும் அங்கே போகாதீங்க. சின்ன வண்டி அவசியம் போகாதீங்க. கண்டிப்பாக வந்து டேக் டேவிஷன் தெரியாது. ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்காங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப மனசுக்கே வேதனையாக இருக்குது. ஏன் இப்படி டேக் டைவர்ஷன் போகிறதுக்கு என்ன போட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு டேக் டைவர்ஷன் ஒரு இது மாதிரி பேரிகேட் மாதிரி போட்டு அழகு, இது டேக் டைவர்ஷன், கோ ஸ்லோ டேக் டைவர்ஷன், அதாவது ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடலாம். பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு போர்டாக இருக்கும். ஒர்க் நடக்குதுங்கிறது கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். இது ஒரு கண்ணுக்கே தெரியாது, இத்தனோண்டு போர்டு. என்ன இவ்வளோ மட்டமாக இருக்கீங்க? பாவைய உயிர் சின்ன வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல்ஃப் டிரைவிங் பண்ணுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போர்டு எப்போயோ ரேர் போர்டு சைடில் காமிக்குது. இப்போ எங்களை மாதிரி டிரைவருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் வந்து அவசியம் போர்டு பார்ப்பாங்க. என்ன போர்டு இருக்குது சைடில், என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போய்ட்டு சரி ஸ்பீடு பிரேக்கரா 200 மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஆனால் வந்து செல்ஃப் டிரைவிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா புதுசாக, அவங்க பாவம் தயவு செய்து ரொம்ப சிரமப்படுவாங்க. ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்காதீங்க. அங்கே திருமங்கல் ரோட்டில் போகிறவங்க தயவு செய்து பொறுமையாக போங்க. மழை நாளில் வந்து ட்ராவலை தவிர்த்துருங்க. ரொம்ப நல்லது. அதாவது ட்ராவல்னால் முக்கியமான மேலேனா மட்டும் போங்க, இல்லைன்னா பஸ்ஸில் போங்க, 2 வீலரில் போங்க, தப்பு கிடையாது. ஆனால் காரில் போகாதீங்க. டேக் டைவர்ஷன் வந்து குழி தெரியாது, உயிர் சேதங்கள் ஆகிடும். வேணாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஷேர் பண்ணுங்கள், நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.